எங்கள் துதிகளுக்கு பாத்திரரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை வணங்குகிறோம் அப்பா, உம்மை வணங்குகிறோம் அப்பா, உம்மை வணங்குகிறோம் அப்பா. அப்பா, நீ செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா, நீ செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. அதை எண்ணினவர்களாய் நாங்கள் வாய்களை திறந்து நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அதிகாலை வேளையிலே உம்முடைய கிருபையை எங்களுக்கு பெருக பண்ணுவீராக அப்பா. புதிய கிருபைகளால் எங்களை நிரப்புவீராக அப்பா. அப்பா, அந்த புதிய கிருபையை எங்களுக்கு தருவீராக அப்பா. அதை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. அந்த பிரசன்னத்தினால் அந்த கால வேளை ஒரு விசை கூட எங்களை நிரப்புவீராக அப்பா, எங்களை நிரப்புவீராக அப்பா, எங்களை நிரப்புவீராக அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி, நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி. இனியும் நடத்துவீரே உமக்கு நன்றி, இனியும் நடத்துவீரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. மனிதர்களாகிய எங்களுடைய துதிகளில் நீர் பிரியப்படுகிற தேவனே, நாங்கள் கூப்பிடும்போது எங்களுக்காக பரத்திலிருந்து கீழே வந்து அப்பா நீர் இறங்கி வந்து எங்களுக்கு மறு உத்தரவு தருகிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களுடைய பலவீனங்கள் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கினதே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ, ஆபத்து நாளில் அப்பா நாங்கள் கூப்பிடும்போது எங்களுக்காக வந்து எல்லா இக்கட்டுகளிலிருந்து நீங்கள் ஆக்கி விடுவித்தீரே, உமக்கு நன்றி. அதை எண்ணி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா, அதை எண்ணி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீர் வருவீராக அப்பா, ஒரு விசை கூட எங்களை வந்து அப்பா நீருடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக அப்பா, நிரப்புவீராக அப்பா, நிரப்புவீராக ராஜா, நிரப்புவீராக அப்பா. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையினால் எங்களை ஒரு விசை கூட நிரப்பினார். ஆராதனையில் நீர் எங்களை ஆளுகை செய்து நடத்துவீராக அப்பா. வாரும் தூய ஆவியானவரே, வாரும் தூய ஆவியே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஒரு விசை கூட நினைத்து நீர் ஆளுகை செய்வீராக. பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே
உயர்த்தி உம்முடைய பிரசனத்தையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. அதே நாங்கள் வாஞ்சித்து வந்திருக்கிறோம் அப்பா. இந்த காலவேளை எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறி போகட்டும். உம்மை ஆராதிக்க தடையா இருக்கிற எல்லா பலவீனங்களும் காலவேளை மாறி போகட்டும் அப்பா. கடைசியாய் வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்து நடத்துகிறாங்க. விடுதலையோடு ஆராதிக்க உதவி செய்கிறாங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you Jesus. நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சின்ன வயசுலேருந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஹல்லேலூயான்னு சொல்லும் போது கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்துங்களேன் பார்க்கலாம். உயர்த்திடுங்களேன் பார்த்துருவோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு உயர்த்துவோமே. ஹல்லேலூயா ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். அவரை உயர்த்தி பாட வந்திருக்கிறோம். அவரையே போற்றி பாட வந்திருக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கணமும் அவர் ஒருவருக்கே. ஹல்லேலூயா. எங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் இந்த இடத்துல நம்மளை வைத்திருக்கிறாரு. அதை எண்ணி நன்றி உள்ளவர்களாய் சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். எம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து வைப்பதும் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து வைத்ததும் நீரல்லவோ. கண்மழை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. கண்மழை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. நல்லா கைகளை தட்டி உற்சாகமாய் பாட போறோம். அவரை போற்றி பாட வந்திருக்கிறோம். போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை. நல்ல சத்தத்தை வைத்து சொல்லுமா? உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த மலையே. உம்மை போற்றி பெரும் காற்றும் அடிக்கையில் பெரும் வெள்ளம் மதிலை மோதி. என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காற்று அடித்தாலும் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே. பெரும் கண்மலையும் நிழலே எங்கள் புகலிடமே. அவர் மாத்திரம் உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை மாத்திரம் போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். அவருடைய நாமத்தை துதிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா செங்கடலும் மறுபடியும் சொல்லுவோமா? செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே. ஜெயம் எடுப்போம் உம்மாலே. அவருக்குள்ள ஜெயம் எடுக்கிறவர்கள் பலனும் நீரே. ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி
போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலை அவரே உயர்த்தி உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. மறுபடியும் சொல்லுமா, எம்மை எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீரே அப்பா. வைத்ததும் நீர் அல்லவோ. இதுவரைக்கும் உயர்த்தின தேவன் மறுபடியும் எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் என்னை உயர்த்தி வைத்து அழகு வைத்ததும் நீர் அல்லவோ. கண்மழை தேடும் வடியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ. கண்மழை தேடும் வடியும் என்னையும் வருவதும் நீர் அல்லவோ. இப்போ அப்படியே கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. உம்மை நாமம் அவருடைய நாமத்தை உயர்த்தி பாட ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கிறதே. மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்ற. மறுபடியும் மகத்துவமும் மகத்துவமும் ஓ பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. மகத்துவமும் மகத்துவமும் ஓ பேர் புகழும் என்னை உயர்த்துகிற சாட்கள் அப்பா கரத்தில் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாளாகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாளாகுமே. ஆராதனை ஓ சத்தமாய் ஆராதனை ஒருவருக்கே அப்பா. ஓ எல்லா துதி எல்லா கனமும் உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாம உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். நீங்க சொல்லுங்களேன், கர்த்தாவே கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே. துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே. துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உங்கள் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உங்கள் நாம உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் அந்த வரிகளை உணர்ந்து சொல்ல முடியும்? ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. மறுபடியும் சொல்லுவோமா? ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யமும் ஆனந்தம் அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யங்கள் கரத்தில் ஆசீர்வாதம் எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது. ஐஸ்வர்யமோ அவருடைய ஐஸ்வர்யமோ உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையோ உயர்த்திடவே உம்மாளாகுமே. என்னை உயர்த்திடவே உம்மாளாகுமே. மறுபடியும் எந்த மனிதனையோ உயர்த்திடவே உம்மாளாகுமே. எந்த மனிதனையோ உயர்த்திடவே உம்மாகுமே. நல்ல கைகளை உயர்த்தி ஆராதனை ஒருவருக்கே அப்பா. ஆராதனை
உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாளாகுமே. உம்முடைய வார்த்தை அனுப்பி இந்த மனிதனையோ எல்லா சூழ்நிலையிலும் விடுவிக்கிற தேவனே உம்மாளாகுமே. ஒரு விஷயம் கூட மறுபடியுமா எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாளாகுமே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்முடைய கரத்தினால ஆகுமே. ஆராதனை 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 ஓம் ஒருவருக்கே ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் தருவீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் தருவீர். இதுவரைக்கும் தந்தாரே மறுபடியுமா? ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர். எனக்கு பதில் தந்து நீ நடத்தினீரே. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் தருவீர். வெகு விரைவில். என்னுடன் இருந்தீர் தப்புவித்தீர். தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருந்தீர் தப்புவித்தீர். தலை நிமிர செய்திடுவீர். அவர் யாருங்க? இயேசுவா இயேசுவா இயேசுவா. உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா. உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன். ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன். ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பேன் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பேன் நிச்சயமா. உம்முடைய நாமத்தை அறிந்த நமக்கு எல்லா சூழலிலும் என்னை விடுவிக்க அடைக்கலத்தில் ஓ இயேசுவா இயேசுவா. உந்தன் நாமம் பலத்த துருகம். ஓ இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன். ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன். ஓடி ஓடி அதற்குள் நான் அதற்குள் சுகமாய் சுகம் இருப்பேன். காணுவேன். அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையே நம்பி நம்ம ஜீவிப்போமானா எந்த ஆபத்து வந்தாலும் எவ்வளவு இக்கட்டுகள் வந்தாலும் நம்மளை அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இதை உணர்ந்து எல்லாரும் எழும்பி நின்று அவரை ஆராதிப்போமா? அவருடைய நாமத்தை சொல்லி அவர் இயேசுவா அந்த இயேசு என்ற நாமத்தை சொல்லும் போது ஓ எல்லா சூழ்நிலைகளும் மாறும். Thank you, Jesus. Oh, இயேசுவா இயேசுவா. உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன். ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். ஓ நீதிமான் நான் ஓடுவேன். ஓடி அதற்குள் சுகம் காணுவேன்.
பாதுகாத்தீரே உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். அவருடைய சிறகுகளால் உமது சிறகுகளாலே விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உடைய சிறகிலே மறைத்துக் கொள்வீர். சிறகின் நிலைகளே இயேசுவா இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். கடைசியா இயேசுவா இயேசுவா இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா, எங்களுக்கு பலத்த உந்தன் துருகமா, நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நல்லா கைகளை தட்டுவோமா. தேங்க்யூ ஜீசஸ். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உண்மையாகவே உண்மையில வாஞ்சியா இருக்கிற எங்களை, உண்மையே நம்பி வாழ்கிற எங்களை நீர் விடுவிப்பீரப்பா, விடுவிப்பீரப்பா, நிச்சயமாய் விடுவிப்பீரப்பா. ஒருவேளை அப்பா உண்மை ஆராதிக்கவும் உம்மிடத்துல கிட்டி சேருவோம் எங்களிடத்துல ஏதாவது ஒரு தடையை நீர் காணப்பட்டாலப்பா, உண்மையே நம்பி இருக்கிற எங்களை ஒரு விசை கூட கண்ணோக்கி பார்த்து உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை விடுவிப்பீராக அப்பா. எங்கள் உள்ளம் தெரிய எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அப்பா. ஓ நீர் விடுவிப்பீராக அப்பா, நீர் எங்களை ஒரு விசை கூட விடுவிப்பீராக அப்பா. விடுதலையோடு ஆராதிக்க அப்பா நீ உதவி செய்வீராக, உதவி செய்வீராக அப்பா. உம்முடைய நாமத்தை சொல்லும்போது பேய்கள் நடுங்கும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும். அவருடைய நாமத்தில் அவ்வளோ வல்லமைகள் இருக்கு. அந்த நம்மளுடைய பலவீனங்கள் எதுவும் அவருடைய நாமத்தை சொல்லாதபடி எந்த தடையும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய பலவீனங்கள் மத்தியிலும் நம்ம அவரை மேன்மை பாராட்டணும். அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார்ல, என்னோட தாழ்விலும் சரி என்னோட உயர்விலும் சரி நான் அவரையே மேன்மை பாராட்டுவேன், அவரையே நான் மேன்மை பாராட்டுவேன். அந்த இருதயத்தை எனக்கு தருவீராக அப்பா, அந்த இருதயத்தை எனக்கு தருவீராக அப்பா, அந்த இருதயத்தை எனக்கு தருவீராக. நான் எங்க போனாலும் நீர் அங்கே வருவீரப்பா, நான் எங்க போனாலும் அங்கே நீ வருகிற தேவன். உமக்கு மறைவாக எதுவும் இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நாங்கள் ஒரு சூழ்நிலையை நாங்கள் சந்திக்கிறதுக்கு முன்பதாக நீர் அதை சந்தித்து எங்களுக்கு அனுப்புவீரப்பா. நீர் அதை சந்தித்து எங்களுக்கு அனுப்புகிறீர். அதனால் அதை தாங்கிக் கொள்ளுகிற பலனையும் அதிலிருந்து தப்புவிக்கிறதுக்கான பலனையும் நம்மளுக்கு தருகிற தேவனா இருக்கிறார். அவர் எல்ஷடாய் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் நினைத்தது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தடைபடாது, ஒரு நாளும் தடைபடாதப்பா. அவரையே ஆதாரமாக கொண்டிருக்கிற நம்ம ஒரு நாள் எந்த அலைகள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தளர்ந்து விடாமல் சோர்ந்து போகாமல் அவருடைய பிரசனத்தையே நம்ம வாஞ்சித்து நம்ம வாய்களை திறந்து இயேசு என்று கூப்பிட்டால் போதும், அவருடைய பலன் அப்படியே வந்து நம்ம நிரப்போம். பாருங்களேன், அந்த பலனுக்கு ஈடாக எதுவும் இல்லைங்க, அந்த பலனுக்கு ஈடாக எதுவும் இல்லை.
எதுவும் இல்லை. அவரையே நான் ஆதாரமாய் கொண்டிருக்கிறேன். உண்மையே நான் ஆதாரமாய் கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு இந்த உலகம் உறைவிடம் அல்லப்பா, எங்களுக்கு நீரே உறைவிடம் அப்பா. நீரே எங்கள் தஞ்சம் அப்பா, நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் மறைவிடம் அப்பா. தாவீது ரொம்ப அழகா சொல்கிறார், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உடைய செட்டைகளின் நிழலில் நான் வந்து அடைகிறேன், வந்து அடைகிறேன், வந்து அடைகிறேன். உடைய செட்டைகளால் ஒரு வசை கூட எங்களை மறப்பீராகப்பா, எங்களை மறைப்பீராகப்பா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. ஆராதிப்பேன் எலோஹிம், ஆராதிப்பேன் அடோனாய், ஆராதிப்பேன் யேசுவா, ஆராதிப்பேன் எல் ஷடாய், ஆராதிப்பேன் ஒருவருக்கே அப்பா, சொல்ல போறீங்க. உம்மை போல, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. எனக்கு எனக்கு உம்மை விட்டா யாரு இருக்கிறாப்பா? உம்மையே நம்புவே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய என்னுடைய வாழ்க்கையில கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து. அப்படியே கைகளை உயர்த்தி காலை நேரத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்மை போல இந்த உலகத்தில் எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. எங்களுடைய வாஞ்சை எல்லாம், எங்க ஆசை எல்லாம் நீங்க மட்டும்தான் அப்படின்னு நம்முடைய இருதயத்திலிருந்து ஒரு ஜெபமாக, அறிக்கையாக, விசுவாசத்தோடு எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. உம்மை பார்ப்பது, உங்க முகத்தை தரிசிப்பது, உம்மோடு உறவாடுவது தான் என் வாழ்வில் எனக்கு எல்லாவற்றையும் விட முதன்மையானது என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிற, உம்மை விட எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. இதுவே எங்களுடைய வாஞ்சையாக மாறட்டும். ஆண்டவரத்துல கேட்போமா? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம், உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. கரங்களை உயர்த்தி ஆசையெல்லாம் நீர்தானையா,
தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீரே என்னுடைய ஆசை நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்மோடு வாழ்வதுதான் என் வாழ்வின் பாக்கியம். நீரே என்னுடைய இதய துடிப்பு. உங்க விருப்பம் போல என்னை நடத்தும், மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்ளும். வெறும் பாடலாக அல்ல ஆண்டவரே, உங்க விருப்பம் போல் வாழ்வதற்கு என்னை பரிசுத்த ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறேன் என்ற அர்ப்பணிப்பின் இருதயத்தோடு அவரோடு வாழக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கு அவருடைய பிள்ளைகளாக நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த அன்பை எண்ணினவர்களாக அவரை பார்த்து சொல்லுவோமா, உம்மோடு வாழ்வது உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு, உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர், உமது விருப்பம் போல், உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்வின் தேவை, என்னுடைய வாழ்வில் எனக்கு எல்லாமும் ஆனவர் அவர் ஒருவர் மட்டும்தான் என்று சொல்றவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை எடுப்போமா. எனக்கு எல்லாவற்றிலும் அவர் ஒருவரே, அவரே எனக்கு எல்லாமுமா இருந்து என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவரே நமக்கு தேவை என்று நாம் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், கடந்த காலம் முழுவதும் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் என்னை அதிசயமாய் நடத்தி வந்தார், அற்புதமாய் நடத்தி வந்தார். நான் நினைத்து பார்க்காத பாதைகளில் கடந்த 2025 யோசித்து பார்க்கும் பொழுது, அல்லது 2026 யோசித்து பார்க்கும் பொழுது, நமக்கு புரியாத பல சூழ்நிலைகள், நாம் எதிர்பார்க்காத பல சந்தர்ப்பங்கள், ஆனால் ஒன்று மாத்திரம் மாறவே இல்லை. நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவனுடைய கரம் மாத்திரம் மாறவே இல்லை. அவரே நம்மை நடத்தினார். கடந்த 4 மாதங்களும் அவரே நடத்தினார். இந்த புதிய மாதத்திற்குள்ளாகவும் அவரே நம்மை தாங்கி ஏந்தி தப்புவித்து நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிறவர்,
நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் என்னை நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரத்தில் சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். கடைசியாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை பார்த்து சொல்ல போகிறோம். இது ஒரு புதிய பாடலாக இருக்கலாம், ஆனாலும் என்னோடு கூட நீங்கள் கற்றுக்கொண்டு சேர்ந்து பாடுங்கள். புரியாத பாதைகளிலே புதிய வழிகளிலே என்னை நடத்தினீர், என்னை ஏந்தினீர், எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் என்னை ஸ்தாபித்தீர், நன்றி செலுத்துவேன். இது உம்மால் ஆயிற்று, இது அதிசயமானது. ஆண்டவருடைய நன்மை எண்ணி, ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை எண்ணி, நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தவர்களாக அவரை பார்த்து சொல்லுவோமா? அல்லேலூயா. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீ, ஏந்தினீ என் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? புரியாத பாதையில், புரியாத பாதையில், ஆமென், புதிய வழிகளில் நடத்தினீ, ஏந்தினீ என் இயேசுவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஈஸியான 2 வரிகள் தான். நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன், இது உம்மால் ஆயிற்று, இது அதிசயமானது, உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோமா? அல்லேலூயா. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மால் ஆயிற்று, இது அதிசயமானது, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையில் அணைத்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை, கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையில் அணைத்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மால் ஆயிற்று, இது அதிசயமானது, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மால் ஆயிற்று, இது அதிசயமானது, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஏன் இந்த சோதனை என்று மனம் உடைந்தது, அறிந்தவர் நீ மட்டும் என் இயேசுவே. ஏன் இந்த சோதனை
மனம் உடைந்தது அறிந்தவர் மட்டும் என் என் தூங்காயிரவினில் என் தூங்காயிரவினில் மனம் உடைந்த வேளையில் தேற்றினி உம் வார்த்தையால் என் இயேசுவே என் தூங்காயிரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றினி உம் வார்த்தையால் என் இயேசுவே கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவே நன்றி செலுத்துவே இது உம்மாலாயிற்று இது அதிசயமானது நன்றி செலுத்துவே நன்றி செலுத்துவே உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே நன்றி செலுத்துவே நன்றி செலுத்துவே இது உம்மாலாயிற்று இது அதிசயமானது நன்றி செலுத்துவே நன்றி செலுத்துவே உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே ஆண்டவரே கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா எங்களுடைய தனிமையின் பாதையில் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில் தேவைகளின் மத்தியில் உமது கரம் ஒன்றே எங்களை நடத்தி வந்தது அதை எண்ணினவர்களாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்களை முழுவதுமாக உங்கள் திரு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் நம்ம எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம் ஹல்லேலூயா எல்லாம் சேர்ந்து சொல்லலாம் ஹல்லேலூயா இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆல்ரெடி சர்ச் குரூப்பில் போட்டது போல் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இன்றைக்கி என்ன டே ஏதோ உசுன்னு சொல்கிறீங்க ஒன்றும் கேட்க மாட்டேங்குது மதர்ஸ் டே ஸோ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்த உறவுகளில் மிக முக்கியமான ஒரு உறவு என்னது அம்மா அம்மா என்கிற உறவு வேதத்திலும் தேவனுடைய அன்பை பெரும்பாலும் எதனோடு தான் ஒப்பிடுகிறார் என்றால் தாயினுடைய அன்போடு தான் ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு காட்டுகிற மிக உயர்ந்த அன்பு எதுன்னா ஒரு அம்மாவுடைய அன்பு தான் அம்மாவினுடைய அன்பு தான் உண்மையானது தூய்மையானது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க அல்லேலூயா நிறைய அம்மா மாதிரி அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே அல்லேலூயா ஸோ அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்த தாய்மார்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு ஆராதனையாக இது நமக்கு இருக்கு முன்னாடி வந்துக்கும் ஸோ நம்முடைய சபையில் உள்ள எல்லா தாய்மார்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஹாப்பி மதர்ஸ் டே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம் உங்கள் எல்லாரையும் கனப்படுத்துகிறோம் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாமா எல்லா ஜென்ஸ் பிள்ளைங்க பெரியவங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதத்திலும் நமக்கு இடைப்பட்ட கூடுகைகள் எதுவுமே நமக்கு நடைபெறாது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது போல் பைபிள் டியூஷன்ஸ் நமக்கு கேர்சல்ஸ் ஈவினிங் சர்வீஸ் மற்ற எந்த கூடுகைகளும் டீன் சர்வீஸ் சில்ட்ரன்ஸ் சண்டே கிளாஸ் கீபோர்ட் கிளாஸஸ் எதுவுமே நமக்கு இந்த மாதத்தில் இருக்காது ஜூன் முதல் வாரத்திலிருந்து வழக்கம் போல் நாம் எல்லாமே துவங்குகிறோம் அநேகர் ஊருக்கு போயிருக்கிறாங்க நீங்களும் அநேகர் போகலாம் அதனால தான் நம்ம இடைப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் இந்த மே மாதம் முழுவதும் நம்ம போஸ்ட்போன் பண்ணி வைத்திருக்கிறோம் மற்றபடி ஞாயிறு ஆராதனை நேரங்களில் காலை 6:30க்கு முதல் ஆராதனையும்
9 மணிக்கு 2வது ஆராதனையும் சபையில் நடைபெறும். பாஸ்டர் எல்லாத்துக்கும் லீவ் விட்டாருன்னு சண்டேயும் லீவ் விட்டுட்டு வீட்டில் தூங்கிடக்கூடாது. நீங்கள் எல்லாரும் சண்டே சர்வீஸை நாம் ஒரு நாளும் தவிர்க்காமல் வந்து கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதே போல் போன வாரம் தான் யோசித்தேன், சண்டே சர்வீஸ் டைமிங்கை மாற்றலாமான்னு. யோசித்த நாள்லேருந்து ஒரே மழையாக இருக்குது. ஆனால் 2வது ஆராதனைக்கு வரும்பொழுது ரொம்ப கடினமாக இருக்குது. இந்த நாட்களில் நமக்கு ஒருவேளை வெயில் இருந்தால் மாற்றினா உங்கள் எல்லாருக்கும் ஓகேவா? என்ன டைம்னா, முதல் ஆராதனை 6 மணிக்கும் 2வது ஆராதனை 8 மணிக்கும், 6 to 7:30, 8 to 9:30. இந்த இன்னொரு 1 மாதத்திற்கு அப்படி வச்சா 6 மணிக்கு வந்துடுவீங்களா? கொஞ்சம் கை உயர்த்தி காட்டுங்களா? மாற்றலாமா? பாஸ்டர் நீங்கள் 6 மணிக்கு வச்சாலும் சரி, 6:30க்கு வச்சாலும் சரி, நாங்கள் வர டைமுக்கு வந்துடுவோங்கிறீங்களா? பிரசங்கத்துக்கு முன்னாடி உள்ளே வந்துடுவோங்கிறீங்களா? எப்பொழுதும் சொல்லுவது தான் மீண்டுமாக சொல்லுகிறேன். உங்களுக்கு அன்போடு உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஆராதனை மெசேஜுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் எல்லோரும் உள்ளே உட்கார்ற வரைக்கும், கல்யாண வீட்டிலலாம் பொண்ணு மாப்பிள்ளை போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வர வரைக்கும் பாட்டு பாடிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம நினச்சிடக்கூடாது. அதுவும் அல்ல, இது நாம் குடும்பமாக ஒரே சபையாக இணைந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார்னா, அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது தேவன் அவ்வளோ சந்தோஷப்படுவார். நம் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன், ஏன்னா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதையே நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடக்கூடாது. அதனால் நீங்கள் எல்லோரும் வாங்க. மாற்றம் இருந்தால் உங்களுக்கு நாங்கள் நம்முடைய சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். முதல் ஆராதனைக்கு வருகிறவங்களுக்கு பெரிய சேஞ்ச் இருக்காது. 6:30க்கு வரவங்க 6க்கு வர போகிறீங்க. 7:30க்கு நமக்கு இந்த வெயில் காலம் முடிகிற வரை இன்னொரு 1 மாதத்திற்கு ஆராதனை முடியும். மாற்றுகிறோமா என்பது கன்ஃபார்ம் இல்லை. இந்த 1 வாரம் பார்ப்போம். மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்படியே போகட்டும். இல்லை மழை வரல, திருப்பியும் வெயில் வருதுன்னா நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் தயவுசெய்து நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். எத்தனை பேர் நம்ம சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறீங்க? சரி, இருக்கிறீங்க கை தூக்க வேண்டாம். இல்லாதவங்க, நான் சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் எங்கள் நாங்கள் யாருமே இல்லை பாஸ்டர், எல்லாருமே இருக்கிறீங்க இல்லையா? அது அவ்வப்பொழுது எடுத்து பாருங்கள், ஓப்பன் பண்ணி. அதில் நம்ம முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸை நம்ம சர்ச் குரூப்பில் போடுறோம்.
ரொம்ப நல்லா பாடினா இல்லையா? நீங்கள் எல்லோரும் வாய் மறந்து கேட்டுருக்கும் போது தெரிஞ்சிச்சு. ஸோ நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற தாளந்துகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் தருகிற தாளந்துகளை அவருக்கென்று நாம் பயன்படுத்துவது தான் அதற்கு அழகு. ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் அநேக நேரங்களில் அதை உலக பிரகாரமாக அநேகர் பயன்படுத்தி தேவன் தந்த நோக்கத்தையே நாம் மறந்து விடுகிறோம். இன்னொரு முக்கியமான காரியம் சொல்லும் பொழுதே யோசித்தேன். ஃபியோனும் நல்லா பாட்டு பாடுறதுக்காக எல்லா வீட்லேயும் அவ்வளோ மாதிரி பாட்டு பாடுன்னு சொல்லக்கூடாது பிள்ளைங்கள. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு விதமான தாளந்துகளை தந்திருப்பார். நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் என்ன தாளம் தந்திருக்கிறாரோ அதில் அவங்கள ஷைன் பண்ண வைக்கிறது தான் பேரண்ட்ஸ் ஆகி நம்முடைய மிக முக்கியமான கடமை. ஸோ நான் அதிக நேரம் நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, நான் பிரசங்கம் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி நமக்கு உமன்ஸ் டேனால் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம மத்தியில் பாஸ்டர் கார்த்திக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியில் நம்ம மத்தியில் நம்முடைய சபை ஆரம்பித்த முதல் வருட நிறைவு விழாவுக்கு வந்திருந்தாங்க பாஸ்டர் வேறு யாரும் கிடையாது. நம்முடைய நாங்கள் எல்லாம் ஒரே ஊரில் தான் வளர்ந்தோம், ஒன்றாகத்தான் இருந்தோம். என்னுடைய அண்ணன் தான் கார்த்திக் அண்ணனுடைய மனைவி தான் பாஸ்டர் ஜாஸ்மின். ஸோ அவங்க இன்றைக்கி நமக்கு பிரசங்கம் பண்ணுவதற்காக இங்கே வரல, லீவுக்காக சென்னை வந்தாங்க. வந்தவங்களை பிடிச்சி நீங்கள் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி மதர்ஸ் டேனால் நமக்கு ஒரு சிறப்பாக இருக்கலாம். பாஸ்டர் மாடத்தில் தான் ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன் மதர்ஸ் டேக்கு பேசணுன்னு. தேவன் பாஸ்டர்மோடைய ஜெபத்தை கேட்டுட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அக்கா போன வாரத்தில் தான் வந்திருந்தாங்க. அவங்க இடத்துல கேட்கும் பொழுது அவங்களும் சந்தோஷத்தோடு வருகிறேன் என்று இன்றைக்கு இந்த காலை ஆராதனைக்கு நம்மோடு இருக்கிறாங்க. ரெண்டாவது ஆராதனையிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அவங்க ஸ்பிக் நகர் ஏஜி சபையில், தூத்துக்குடியில் உள்ள ஸ்பிக் நகர் ஏஜி சபையில் தேவனுடைய ஊழியத்தை அண்ணனும் அக்காவும் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து அவளுக்காக ஜெபியுங்கள். என்னுடைய ஊழிய வாழ்க்கையில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு. அவங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். நான் சென்னை வரும் பொழுது அவங்க வீட்டில் தான் இருந்தேன். அங்கே இருந்து தான் நான் வேலைக்கு சென்றது, அடுத்து ஊழியத்துக்கு போனது எல்லாமே அங்கே தான். கார்த்திகண்ணனுக்காக அக்காவுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ இந்த ஊழியங்கள் அவங்களும் வந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அண்ணன் இன்றைக்கி வர முடியல, ஆனாலும் அக்கா நம்மோடு கூட இருக்கிறாங்க. அவளுக்கு 2 பிள்ளைகளை தேவன் தந்திருக்கிறார், ரோஷன் ஷெல்டன். அடுத்த ஆராதனைக்கு அவங்க எல்லோரும் வருவாங்க. ஸோ முதல் ஆராதனைக்கு அக்கா மட்டும் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை அக்கா பகிர்ந்து கொள்வார்கள். நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு பெண். நான் பார்த்தது, நாங்கள் ஒரே வீட்டில் இருந்ததுனால தெரியும். அக்காவை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் கூட அவங்க சத்தத்தை உயர்த்தி நான் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில். வெளியில் வீட்டுக்குள்ளே சத்தம் எல்லாருக்கும் கூட தான் செய்யும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அவ்வளோ தாழ்மையாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பெரிய சர்ச்சு, அங்கே பாஸ்டருடைய பொண்ணுங்கும் பொழுது இப்படி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அக்காவை குறித்து. அவ்வளோ தாழ்மையாக ஜெபிக்கக்கூடிய, சபையை நடத்தக்கூடிய ஒரு தாயினுடைய உள்ளத்தை உடைய அக்கா அவங்க தொடர்ந்து நமக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நாம் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் எனக்கு மிக சந்தோஷம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் இமான் பிரிசி அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவதாக பாஸ்டர் இமான் சொல்லுவதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கூட இருந்ததுனால ஆண்டவர் எவ்வளவாய் அவங்கள தெரிந்தெடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து ஊழியத்தை ஆரம்பித்து அதுலேயும் உங்கள் எல்லாரையும் நேசிக்க, அவங்க எல்லாரையும் நடத்தக்கூடிய ஒரு நிலைமையில் அவங்கள வைத்திருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். மதர்ஸ் டே ஸ்பெஷல் என்பதனால இந்த நாளில் தாய்மார்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தைகளை நான் கொடுக்குறேன். அதனால் தகப்பனாக எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வார்த்தை இல்லையான்னு நினச்சிடாதீங்க. ஆண்டோடைய வார்த்தை ஒரு நாளும் அது வெறுமையாய் திரும்பாது. ஹல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கண்களை மூடி ஒரு விசை ஆண்டோடைய சமூகத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னோடு கர்த்தர் பேசுங்கப்பா. ஆராதனையிலே நம்ம தேவனை ஆராதித்தோம், நன்றி செலுத்தினோம். இப்பொழுது ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இடைப்படும் என்று சொல்லி என்னோடு என்ன பேச வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறீரோ அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த
காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தையும் என் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து இந்த நாளிலே பலப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா 66 அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கும்படி கேட்கிறேன். ஏசாயா 66 அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நான் உங்களை தேற்றுவேன் என்று அந்த வார்த்தையை மாத்திரம் கூறியிருக்கலாம். ஆனால் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஒரு தாயின் முக்கியத்துவத்தை அந்த இடத்துல காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் இயேசு இந்த உலகத்தில் அவதரிப்பதற்கு ஒரு தாயும் தகப்பனும் தேவையாக இருந்தது. அந்த காரியத்தை நம்ம நினைக்கும் போதே ஒரு தாயுடைய முக்கியத்துவம், எப்படி இயேசு மரியாளை தெரிந்து கொண்டு எப்படிப்பட்ட பெண்களெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்திருப்பாங்க, ஆனால் பரிசுத்தமான ஒரு ஸ்திரீயை தெரிந்து கொண்டு அவர்களுடைய வயிற்றிலே பிறந்து இந்த உலகத்தில் தாழ்மையோடு வந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு இந்த உலகத்தில் அவதரித்து வருவதற்கு ஒரு தாய் தேவைப்பட்டார்கள். அப்போ தாயுடைய முக்கியத்துவத்தை வேதாகமத்திலே ஆண்டவர் அழகாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட உறவுகள் இருந்தாலும் ஒரு தாயின்கிற உறவு அதை சொன்னாலே யாராலையும் அதை மறுபேச்சு பேசவே முடியாது, இல்லையா? ஹல்லேலூயா. தாயின்னு சொல்லும் போது அந்த தாயும் பிள்ளைங்கிற உறவு அது சம்பந்தமான ஏதாவது காரியங்களை பேசினாலோ வீடியோவை பார்த்தாலோ நம்மளே என்ன செய்வோம்? கண் கலங்கி விடுவோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான உறவு தான் அந்த தாய் என்கிறதான உறவு. இந்த நாளிலே நம்ம சிந்தித்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமான ஒரு சித்தத்தை, அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், தேவனுக்கு பிரியமான விதத்திலே நடக்கிற தாய்மார்களாய் நம்ம இருக்கிறோமா என்று இந்த நாளிலே நம்ம சிந்தித்து பார்ப்போம். தாய்மார்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி இந்த நாளிலே உங்களோடு பேசலாம் என்று நான் விரும்புகிறேன். பைபிளில் இருந்து எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள் எப்படி தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய குடும்பத்தையும் எப்படி கவனித்தார்கள், எப்படி கொண்டு சென்றார்கள் என்று சொல்லி சில காரியங்களை உங்களிடத்திலே நான் இந்த நாளிலே பேச விரும்புகிறேன். முதலாவதாக சாராளை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹல்லேலூயா. சாராள், ஆபிரகாமுடைய மனைவி சாராளை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எபிரேயர் 11 அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். எபிரேயர் 11 அதிகாரம் 11வது வசனம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி விசுவாசமுள்ள ஒரு தாயாய் சாராள் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்மள்கிட்ட தாய்மார்களாகிய நம்மிடத்துல விசுவாசம் இருக்கிறதா என்று ஒரு விஷயம் நம்ம சிந்தித்து பார்ப்போம். கண்டிப்பாக எல்லாருமே, நம்ம பேரே விசுவாசி தான், அதனால விசுவாசம் உள்ளவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற விசுவாசம் நம்மளிடத்துல காணப்படுகிறதா என்று சொல்லி இந்த காலை வேளையில் நம்ம சிந்தித்து பார்ப்போம். எவ்வளவு வயது சென்ற ஸ்திரீயாய் அவர்கள் இருந்தாலும் அவங்களுடைய சரீரத்தில் பலன் இல்லாத சூழ்நிலை, பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய பலன் இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் காணப்பட்டாலும் அவர்கள் விசுவாசித்தது என்னதுன்னா, அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் முடிந்து ஒரு வருடம் ஆகிறதுக்குள்ளே எல்லாரும் என்ன செய்வாங்க? கேட்க ஆரம்பித்துருவாங்க, இல்லையா? அதே மாதிரி தான் அந்த காலத்துலேயும் கண்டிப்பாக எல்லாரும் கேட்டிருப்பாங்க. ஆனால் குறிப்பிட்ட வயசு ஆனதுக்கப்புறம் அந்த சகோதரி ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இருந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, உடனே
மனமுடைந்து போய் விடுவாங்க. இதுக்காக எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தேட நம்ம போய் விடுவோம். ஆனால் இந்த சாரால் பார்த்திங்கன்னா ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கும் இதே சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம், இதே மாதிரியான மனது அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு நாளிலே அதை நிறைவேற்றுவார் என்று அவர்கள் விசுவாசத்தோடு காத்திருந்ததுனால. இப்போல்லாம் 40 வயசுக்கு மேலெலாம் திருமணம் உனக்கு வேணுமாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு இல்லையா? இப்போ வயது எல்லோரும் படிப்புலையும் வேலையிலையும் முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். வயதை விட்டுட்டு ஐயோ நான் லேட் பண்ணிட்டேனேன்னு சொல்கிறாங்க. அது இனிமேல் எங்கே குழந்தை பாக்கியம் இருக்க போகுதுன்னு. ஆனால் சாரால பாருங்கள், ஆண்டவர் வாக்கு கொடுத்ததுனால சரீரத்தில் பலன் இல்லைனாலும் அவங்க யார் மேலே விசுவாசமாக இருந்தாங்க? ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம்தான் அவர்களை அந்த பிள்ளையை பெற்றெடுக்க கிருபை செய்தது. ஹல்லேலூயா. அதே போல் இந்த காலை வேளையில் நம்ம நினைப்போம், நம்ம சிந்தித்து பார்ப்போம், விசுவாசம் நமக்குள்ளாக எவ்வளவாய் இருக்கிறது என்று, எந்த அளவில் நம்முடைய விசுவாசம் இருக்கிறது என்று நம்ம எல்லாருமே சிந்தித்து பார்ப்போம். நம்ம பிள்ளைகளை நம்ம விசுவாச வார்த்தைகளால் பேசுகிறோமா? அவங்கள என்கரேஜ் பண்ணுறோமா? இல்லைன்னா நீ நல்லாவே இருக்க மாட்ட, என்னையை திட்டல, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ என்ன வார்த்தையை பேசிட்ட, அதனால் நீ வருங்காலத்தில் நீ ரொம்ப கஷ்டப்படுவே அப்படிங்கிற வார்த்தைகளை பேசாமல் பிள்ளைகளிடத்தில் விசுவாச வார்த்தைகளை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணுவார், உன்னுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி விசுவாச வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இடத்துல பிள்ளைகளை அன்போடு அரவணைப்போடு பேசுகிறவர்களாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. பிள்ளைங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் இல்லையா? எல்லாருமே ஒரு சில நேரத்தில் கோவப்படுவோம். ஆனாலும் அதிகமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள், அதாவது உலக ஜனங்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் வேணா வார்த்தைகளை பேசுவாங்க. ஏன்னா கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம, அவரை அறிந்தவர்கள், எப்படி நம்மளுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறதோ அதை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. புதுக்கோட்டை அந்த சைடில் நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம், ஒரு சபைக்கு போகக்கூடிய ஒரு பையன்தான். அவனுடைய தாய் அவனுக்கும் அவன் தாய்க்கும் அதிகமாக வாக்குவாதம் வரும். அப்போது ஒரு நாள் அவங்க அந்த பையன் ஏதோ ஒரு தவறு செய்தனாலேயோ இல்லை எங்கேயோ போகணுன்னு கேட்டதுனாலே அவங்க அம்மா பயங்கரமாக திட்டி அவனை அனுப்புகிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, அந்த கோவத்தில் அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், போ லாரியில் அடிபட்டு சாவு அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க சொல்லி கொஞ்ச நேரத்தில் அவன் வெளியே கிளம்பி வாரான். அவங்க சொன்ன வார்த்தையின்படியே என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி லாரியில் அடியில் அடிபட்டு அதே இடத்துல அவன் மரித்து போனான். அந்த வார்த்தையை கேட்கும்போது மிகவும் வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்கள் ஜீவனும் மரணமும் எதில் இருக்குதுன்னா நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே நிறைவேறும். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறோமோ அது அப்படியே நிறைவேறணும். அப்போது சரி இப்படி சொன்னால் நிறைய காரியங்கள் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம நெகட்டிவாக நினைக்காம பாசிட்டிவாக நினைப்போம். நம்ம பிள்ளைகளை பார்த்து, ஒருவேளை பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கஷ்டப்படலாம், இல்லைன்னா ஒரு கேரக்டர் வைஸாக ஒரு வேளை சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்கள கூட்டி வச்சு அன்போடு அரவணைச்சு அவங்களிடத்துல உன்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டு, விசுவாச வார்த்தைகளை கேட்டு அவர்கள் நல்ல பிள்ளைகளாய் வளர்ந்து வருவார்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியுமா? என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவங்க சிறு பையனாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போது அவருடைய படிப்பு விஷயங்களில் சரியில்லாமல் இருந்ததுனால அவங்க டீச்சர் அவங்கள அடித்து, நீ இனிமேல் ஸ்கூலுக்கே வர்றதுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுவாங்க போல். அப்போ அவங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பேப்பரில் சின்ன பையனாக இருந்ததுனால அவன்கிட்ட சொல்லி விடலை, ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அதில் என்ன எழுதியிருந்தாங்களோ அது அப்படியே அவங்க அம்மாட்ட போய் நீ இதை கொடு, வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, உங்கள் அம்மாட்ட போய் நீ இந்த பேப்பரை கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அப்போ இந்த தாமஸ் போய் அவங்க தாயிட்ட போய், அம்மா இது டீச்சர் கொடுத்த பேப்பர் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுத்த உடனே அவங்க வாங்கி அதை வாசிக்கும்போது அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்துச்சான். அதை பார்த்தோன்னே என்னம்மா எழுதியிருக்குது, ஏன் நீங்கள் கண்ணீரோடு இந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் மகன் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறான்,
அவனுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு அந்த தகுதி இல்லை, ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறான், அவனை வந்து ஸ்கூலில் வச்சு பார்க்க முடியாது, நீங்களே அவனை கவனிச்சுக்கோங்க அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழுதாங்க. அப்போ அவர் என்ன நினச்சாருன்னா, ஓ அந்த அளவுக்கு நான் புத்திசாலியாக இருக்கிறேன், அவங்களால கூட என்னை நடத்த முடியலன்னு சொல்லி அதில் அவர் எடுத்த தீர்மானம் தான் என்னென்னா, என்னால் முடியும், நான் வந்து எல்லாரை விட அதிக புத்திசாலியாக இருக்கிறேன், அப்போ நான் அதுக்கேற்றவாறு நான் புதிதான காரியங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த சிந்தையோடு அவர் செயல்பட்டு தான் என்ன கண்டுபிடிச்சாரா, வளர்ந்து வரும்போது படித்து வளர்ந்து வரும்போது இந்த பல்பு அவர் கண்டுபிடிச்சது காரணம் வந்து இதுதான், அவங்க அம்மா சொன்ன வார்த்தை. ஆனால் அவங்க அம்மா சீக்கிரமாக இறந்துட்டாங்களாம். இறந்ததுக்கப்புறம் அவங்க வீடை ஏதோ ஒதுங்க வைக்கும்போது அவர் ஒரு அதே லெட்டரை கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த லெட்டர் நம்ம டீச்சர் கொடுத்த லெட்டர் மாதிரியில் இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து வாசித்து பார்க்கும்போது அப்படி என்ன புத்திசாலின்னு சொன்னாங்கன்னு சொல்லி வாசித்து பார்க்கும்போது அந்த டீச்சர் என்ன எழுதியிருப்பாங்க உங்களுக்கே தெரியும். உங்கள் பையனை நீங்களே வீட்டில் வச்சுக்கோங்க, இங்கெல்லாம் அனுப்பிடாதீங்க, நம்மளை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸ்கூலில். நீங்களே வீட்டில் வச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளையால் எங்கள் ஸ்கூல் பேர் கெட்டு போயிடக்கூடாது, அவனை கவனிக்கிறதுக்கு எங்களால் முடியலன்னு சொல்லி ரொம்ப அடிமட்டமாக எழுதியிருந்தாங்க. அதை பார்த்து அவர் ரொம்ப கண்ணீர் விட்டார். அவங்க தாயும் பக்கத்தில் இல்லை, ஆனால் அவனுக்கு தெரியட்டும்ன்ட்டு அந்த பேப்பரை அவங்க தாய் வந்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு வார்த்தையினால் ஸ்கூலில் டீச்சர்ஸாக கூட அவனை வளர்க்க முடியல அந்த அளவுக்கு. ஏன்னா டீச்சர்ஸ் தான் பாடம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வளருகிற பிள்ளைங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால முடியாததை யார் செஞ்சானா, சொந்த தாயே செஞ்சாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்மளை ஆண்டவர் எந்த இடத்துல வைத்திருக்கிறாருன்னா, டீச்சரால் முடியாதனாலும் பரவாயில்ல, அப்பாவால் முடியாதனாலும் பரவாயில்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸால் முடியாதனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னோடு இருக்கிறாருமா, நான் உனக்கு சொல்லித்தரேன், நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேசுகிற ஸ்திரீகளாய் நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி மாறணும்னு விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு சிந்தையை கொடுப்பாராக. நெகட்டிவான காரியங்களை பிள்ளைகளோடு பேசாதபடி பாசிட்டிவான காரியங்களை நீங்கள் பேசும்போது, விசுவாச வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும் போதும் விசுவாச வார்த்தைகளாய் நம்ம பேசும்போது ஆண்டவர் வந்து நம்மளுடைய பிள்ளைகளை அதற்கேற்றவாறு வளர்த்து தருவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்கள் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயின் தாய் பெயர் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? பாஸ்டர் சொல்லிடுவார். மோசேயின் தாய் யோகபேத். மோசேயின் தாய் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் அந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்குது, அதனால அந்த சம்பவத்தில் கொடுக்கப்படலை, அதனால தான் எல்லாருக்குமே நமக்கு அந்தளவுக்கு தெரியல. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயங்களை தான் நான் உங்களிடத்துல ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு நபர் வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே பிறந்த போது அவனை எத்தனை மாதங்கள் ஒழித்து வைத்தாங்களாம்? 3 மாதங்கள். கட்டளை போடப்பட்டது, அங்கே இருக்கிற எல்லா பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்கிறதான கட்டளை பிறந்தபோது மோசேயுடைய தாய் வந்து பத்திரமாக அவங்கள வெளியே தெரியாதபடி மறைத்து வைத்து பாதுகாத்து அந்த குழந்தையை வளர்த்தாங்க. இந்த காலத்தில் அப்படி வளர்க்க முடியுமா? 3 மாதம், அதுவும் கொஞ்சம் முன்னாடி கூட வளர்த்துடலாம். எனக்கும் இருக்குது 2 வயசில் ஒரு பையன். பையன் வந்து 4th முடித்து 5th போகிறான். 2வது பையன் வந்து 2 வயசு. கண்டிப்பாக அவங்கள வந்து 3 மாதம் வரைக்கும் கூட உள்ள அமைதியாக வைக்க முடியாது, அவங்களுடைய சத்தம் அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஆனால் பாருங்கள், அவங்க எவ்வளவா அதுக்கு கேர் கொடுத்துருப்பாங்கன்னு யோசித்து பாருங்கள். முதலாவது நான் சொன்னேன், சாராளை பற்றி பார்த்தோம். அவங்க வந்து ஒரு விசுவாச தாயாக இருந்தாங்க.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த யோகபேத் அவங்க வந்து ஒரு சத்ருவின் கைகளில் இருந்து பாதுகாக்கிற தாயாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. கட்டளை வந்து என்ன கட்டளை? நீங்கள் எல்லாரும் இதற்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்கிற ஒரு நல்ல கட்டளை அல்ல. அது வந்து சத்ரு போட்ட ஒரு திட்டம். மோசே வளர்ந்து பெரியவனாய் வந்தால் ஒரு பெரிய லீடராக வந்துடுவான், ஜனங்களை எகிப்து ஜனங்களை விடுவிச்சிருவான்கிற அந்த நோக்கம் ஆண்டவர்கிட்ட இருந்தது போல யாருக்கும் தெரியும்? சத்ருவுக்கும் தெரியும், திட்டங்கள் தெரியும். அப்படிங்க அந்த நேரத்தில் பாதுகாக்கிறதுக்காக பிரயாசப்பட்ட ஒரு தாய் தான் இந்த யோகபேத். ஹல்லேலூயா. நாமளும் இந்த நாட்களில் சத்ருவின் கைகளிலிருந்து நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாக்க பிரயாசப்படுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளை ஒரு +2 படிக்கிற வரைக்கும் இல்லை காலேஜ் படிக்கிற வரைக்கும் நம்மளோட கூட இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய கைகளில் அல்ல. ஆனாலும் கொடுக்கப்பட்ட நாள் வரையிலும் நம்ம அவர்களை பாதுகாக்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய கடமை. ஹல்லேலூயா. இந்த ஏரியாக்களில் எப்படின்னு தெரியல, அங்கே தூத்துக்குடி பக்கம்லாம் போதைக்கு அடிமையாய் அநேக பிள்ளைகள் காணப்படுகிறாங்க. எங்கேயோ கேள்விப்பட்டது, கண்ணு முன்னாடி போதை போடுறத பார்க்குற அளவுக்கு சிறு பிள்ளைங்க, 4-5 படிக்கிற பிள்ளைங்க, 7th 8th படிக்கிற பிள்ளைங்க, இப்படிப்பட்ட பிள்ளைங்க கூட போதைக்கு அடிமையாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். சரி, நம்ம பிள்ளைங்க ஃப்ரீயாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க, அடித்து அவங்களுக்கு பிடிக்கலை, பேசினா பிடிக்கலை, திட்டினா பிடிக்கலைன்னு சொல்லி நம்ம ஒரு வேளை அவங்கள ஃப்ரீயாக விடலான்னு நம்ம நினைப்போம். அது வேறு காலம். இந்த காலத்தில் அப்படி ஃப்ரீயாக விட முடியாது. விடலாம், ரொம்ப அவங்கள நச்சரிச்சிட்டு இருக்கிறாம அவங்களோட பேசுகிறதுக்கு ஒரு நேரம் டைம் எடுத்து அவங்களோட பேசுகிறதுக்கு, ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு சத்ரு வருகிறான். எவனை விழுங்கலாமோன்னு வருகிறான். அது ஒன்றை விழுங்கிடக்கூடாது, நீ கவனமாக இருன்னு சொல்லி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதற்கு முதலாவது நம்ம ஆண்டவரோடு சரியான ஒரு உறவில் இருந்தாதான், ஆண்டுடைய சமூகத்திலேருந்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டாதான் நம்மளுடைய பிள்ளைகளை நம்மளால் நடத்த முடியும். ஹல்லேலூயா. இப்போ இந்த காலத்தில் இருக்கிற அந்த சோஷியல் மீடியாவுக்கு பிள்ளைங்க வந்து அடிமையாக இருக்கிறாங்க, ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நம்ம கணவனோடு எப்படி பேசுகிறோம், மற்ற உற்றார் உறவினர்களோடு எப்படி பேசுகிறோம், அது எல்லாவற்றையும் அவங்க பார்க்குறாங்க. நம்முடைய சாட்சி முக்கியம், நம்ம நடந்து கொள்கிற விதங்கள் முக்கியம். நம்ம நல்லா உட்காந்து டிவியை பார்த்துட்டு டிவி பார்க்காத அப்படின்னு சொன்னோம்னா அவங்க இப்போ என்ன செய்வாங்க? நீ மட்டும் பார்த்த அப்படின்னு நம்மளை கேட்பாங்க இல்லையா? அதனால நம்மளும் அவங்க முன்னாடி சாட்சியாய் வாழ்ந்து அப்படி ஒரு பழக்கத்தை நம்ம வைத்து கொண்டால் அவர்களை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நம்ம செய்தால் மட்டுமே இந்த காலத்தில் சத்ருவின் கைகளிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா. யோகபேத் வந்து 3 மாதங்கள் அவங்க மறைத்து வைத்திருந்தது மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் 3 மாதம் நான் மறைச்சி வச்சுட்டேன், ஆனால் இதுக்கு மேலே ஆண்டுடைய கரங்களில் கொடுப்போன்னு சொல்லி அவங்க அந்த நைல் நதியில் கொண்டு தன்னுடைய குழந்தையை போடும்போது அந்த ராஜாத்தி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது யார் வளர்த்து தருவான்னு கேட்கும் போது ஆண்டவர் யாரையே அனுப்பி வைக்கிறாரு? சொந்த தாயே ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவங்க எவ்வளோ உண்மை உள்ளவங்களாக இருந்ததுனால, அவங்க கர்த்தரோடு இருந்ததுனால அவங்களுக்கு அந்த ஒரு தயவு கிடைச்சது. அதனால் அவங்க சிறு குழந்தையாக இருக்கும்போது மாத்திரமல்ல, அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கணுமோ அந்த வயதிலையும் அவர்கள் கூட இருந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு தேவன் அவங்களுக்கு உதவி செய்தார். நம்ம எப்படி பிள்ளைகள் வரணும்னு விரும்புகிறோமோ அதற்கு ஏற்றவாறு தேவன் நம்ம கைகளில் எல்லாவற்றையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. என்னுடைய தாயை நான் வந்து இந்த நேரத்தில் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல விரும்புகிறேன். எங்கள் மம்மி வந்து ஒரு 5 years பேக் வந்து இறந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க செய்த காரியங்களை, அவங்க ஜெபித்த காரியங்களை எதையுமே என்னால் இன்னும் வரைக்கும் மறக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர்கள் இருக்கிற காலங்களில் அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவங்க பேசும்போது நம்ம எப்போவுமே இந்த அம்மா பிள்ளைனாலே கொஞ்சம் தகராறு வந்துக்கிட்டே இருக்கும், அப்படி இருக்கும். ஆனால் அவர்கள் சொன்ன காரியங்கள், அவங்க செய்த காரியங்கள், அவங்க எங்களோடு பேசி இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது தான் எனக்கு தெரியுது, ஐயோ அவங்க சொல்லும் போது போதகத்தை தள்ளி விட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஃபீல் பண்ணுறோம். இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைங்களாம் அப்படி இருக்கக்கூடாது, சொல்லும் போது கஷ்டமாக தான் இருக்கும்,
ஆனால் அதை ஒரு நிமிஷம் நம்ம சிந்தித்து பார்த்தோன்னா அவங்க நம்ம வந்த வழியில தான் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, வந்திருப்பாங்க. அதனால நிறைய காரியங்களை அவங்க கற்றுக் கொடுக்கும் போதே அதை நம்ம மனதில் வைத்து அதை ஃபாலோ பண்ணால் உண்மையிலே நம்முடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர்கள் அதிகமாக எங்களோட சொல்கிறது என்ன காரியம்னா, சில தவறுகளை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னா ஆண்டவரோடு அவங்க அதிகமாக அந்த உறவில் இருந்ததுனால, ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனால எங்களுக்கு அந்த தவறுகளோ இல்லை ஏதோ ஒரு ஆபத்துகளோ வருவதற்கு முன்பதாகவே அவங்க சொல்லிவிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்படி ஒரு நல்ல ஜெபிக்கிற தாயாக இருந்தாங்க. நாமளும் திருந்தணும், நம்ம வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம காணப்படணுங்கிற சிந்தையை அவங்க ஜெபித்த ஜெபமும், அதே போல் இந்த மாதிரியான சத்ருவின் போராட்டங்கள் பாவங்கள் உன்னை தேடி வருது, நீ கவனமாக இரு, எச்சரிக்கையா என்று சொல்லி அவங்க வந்து அதிகமாக எங்களோடு கூட பேசுவாங்க. நான் அதை நினைத்து பார்க்கிறேன். அப்படிப்பட்ட தாய்மார்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல தெய்வீகத்தில் அவங்கள வளர்க்கக்கூடிய ஒரு தாய்மார்களாய் நம்ம காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. யோகபத்தை போல சத்ருவின் கைகளிலிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பதில் மிகவும் கவனமாக நம்ம இருந்தோன்னா மோசே போன்ற அநேக தலைவர்களை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதே போல் மூன்றாவதாக ஜெபிக்கிற ஒரு தாயை குறித்து நம்ம பார்க்கலாம். அன்னாளை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள். யாராவது ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9-11 வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். அன்னாள் பிள்ளை இல்லாத இருந்ததுனால தேவனுடைய சமூகத்தில் அவங்க ஜெபித்து சாமுவேலை பெற்றார்கள் என்று சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க எப்படி ஜெபித்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. 10வது வசனத்தில் பாருங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா. தினந்தோறும் நம்ம பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம், கணவனுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் எப்படி ஜெபிக்கிறோம்? ஒரு 5 நிமிஷம் அப்படி ஜெபிக்கிறோமா? நான் ஜெபம் பண்ணிட்டேன், இந்த நாளில் என் வேலையை முடிச்சிட்டேன், அப்படி நம்ம ஜெபிக்கிறோமா? இல்லைன்னா அன்னாளை போல மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமான்னு சொல்லி இந்த காலை வேளையில் நம்ம சிந்தித்து பார்ப்போம். அன்னாள் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பதாக, கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்பதாகவே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்னால பார்த்தீங்கன்னா கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் சமூகத்தில் பிள்ளைக்காக ஜெபிக்கிறாங்க. 11வது வசனத்தில் சொல்கிறாங்க, அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. சரியா? அவங்களுடைய ஜெபத்தை பாருங்கள். அதற்கு முன்பதாகவே அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஜெபம் எப்போல்லாம் பண்ணணும்னா, பிள்ளைகள் பிறந்தது பரவு மாத்திரமல்ல, அதுக்கு முன்பதாகவே அதுக்காக ஜெபிக்கலான்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஜெபிக்கலாம், குழந்தை வயிற்றில் சுமக்கிறவர்கள் ஜெபிக்கலாம், குழந்தை கைகளில் வைத்திருக்கிறவர்கள் ஜெபிக்கலாம், பிள்ளைகள் வாலிபர்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் என்ன சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமோ அதை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஜெபிக்கிற தாயா அவர்கள் இருந்ததுனால தான் தேவனுடைய சித்தம் என்னதோ அதற்கு அந்த குழந்தையை ஒப்பு கொடுக்க அவங்க அந்த மனதை ஏற்படுத்துறதுக்கு சரியாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் என்னவா இருந்ததுன்னா, சாமுவேலை ஒரு தீர்க்கதரிசியாக கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்திற்கு அவர்கள் ஒப்பு கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் வந்து அவ்வளோ அவங்கள வந்து
டெஸ்ட் பண்ணுறார். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்க மனம் கசந்து அழுது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து அந்த குழந்தை உமக்காகவே நான் கொடுக்குறேன்ப்பான்னு அவங்க சொல்லி அர்ப்பணிக்கிற அளவுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்தார். அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, செஞ்சுட்டு நம்ம சில நேரத்தில் சொல்லிட்டு செய்யாமல் இருந்துருவோம். ஆனால் அவங்க பாருங்க அந்த குழந்தைய கொண்டு போய் ஏலியின் இடத்துல ஒப்புவிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம அப்படி செய்வோமா? சர்ச்சுக்கு வேணால் போயிட்டு வாப்பா, ஆனால் அங்கேயே தங்கிடாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா நம்ம பிள்ளைகள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக யாருமே அந்தளவுக்கு விட்டு கொடுக்க மாட்டான். நான் பாருங்கள், அன்னாளுக்கு கிடைத்தது அந்த முதல் குழந்தை ரொம்ப வருஷம் கழித்து கிடச்சிருக்கு. ஆனாலும் தேவனுடைய திட்டம் எதுவோ அது நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. இந்த காலத்தில் ஊழியத்திற்குன்னு உங்கள் பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? முன்னாடிலாம் மிஷினரிகள் எப்படி தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய தேசத்தையும் விட்டு வந்து இந்திய தேசத்தில் வந்து நின்று ஊழியம் செய்திருக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஏதாவது காரியங்களுக்கு படிக்க ஹாஸ்டலுக்கு போனால் கூட பிள்ளைங்க போயிடுவாங்க. ஊழியத்துக்குன்னு வர்றதுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் கஷ்டம்தான், பேரண்ட்ஸுக்குமே விடுறது கஷ்டம்தான். ஆனால் அதில் உள்ள மகிமை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சகோதரன் உண்டு. 2 பேரையுமே நாங்கள் வந்து ஊழியத்தில் தான் இருக்கிறோம். 2 பேரையுமே ஒரு நாளும் நீங்கள் எங்களுக்கு அடுத்து ஊழியத்துக்கு வரணும், இந்த சபையை பொறுப்பெடுக்கணுன்ட்டு எங்கள் தாயோ தகப்பனோ ஒரு நாளும் எங்களை ஃபோர்ஸ் பண்ணதே இல்லை. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஜெபத்தை மட்டும் அவங்க விடவே இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் வேறு மாதிரி இருந்தது. ஆனால் அவங்கள ஊழியம் செய்கிறத பார்த்தாலே இந்த இடத்துக்கே வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் யோசித்திருக்கோம். ஆனால் அந்த மேடையில் நின்று பேசுகிறதும் கஷ்டம்தான். அதே மாதிரி அந்த பாஸ்டர் இமான்கிட்ட கேட்டால் தான் தெரியும், ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதும் அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்குறதும் அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறதும் அவங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கறதுக்குள்ளே அதை சொல்லுவாங்க. எங்கள் பாஸ்டர் டேடி அடிக்கடி சொல்லுவாங்க, கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஒரு நபரை ஒரு குடும்பத்தில் உள்ள 4 பேரை நடத்துறதுக்கு, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள நடத்துறதுக்கு படுற பாடு அதிகமாக இருக்கும். அதை விட இதில் சபையில் வருகிற நூற்றுக்கணக்கான ஜனங்கள், நூற்றுக்கணக்கான குடும்பங்களை நடத்துறது மிகப்பெரிய கஷ்டம்தான். ஆனாலும் ஆண்டருடைய திட்டம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு நானும் எங்கள் அண்ணனும் ஊழியத்தில் தான் இருக்கோம். இன்னும் அழிஞ்செல்லாம் போகலை, நல்லா தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களை நல்லா தான் வச்சிருக்கிறார். அவருக்காக பயன்படுத்த அவருடைய திட்டங்கள் நிறைவேற வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க விரும்பினால், இல்லை ஆண்டவர் உங்களிடத்துல கேட்டால் தைரியமாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்யட்டும்ப்பா. உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களை விட ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற அந்த பணி தான் மேலான பணி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்குரிய மேன்மை இந்த உலகத்தில் நம்ம பார்க்கலனாலும் பரலோகத்துக்கு போகும்போது ஒரு நாள் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. அதற்காக நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம ஒப்பு கொடுக்க தயாராக இருப்போம். என்னுடைய அம்மா வந்து ஜெபம் பண்ணுறது கொஞ்சம் அதாவது ராத்திரி நேரங்களில் தான் ஜெபிப்பாங்க. அவங்க கால்களில் பலவீனங்கள் இருந்ததுனால பகல் நேரத்தில் அவங்களால அதிகமாக ஜெபிக்க முடியாது, கஷ்டப்படுவாங்க. எப்பவும் கால் வலியில் கஷ்டப்படுவாங்க. அதனால் இரவு நேரங்களை நான் அதிகமாக அவங்கள பார்த்துருக்குறேன். 2 மணியிலிருந்து 5 மணி அந்த டைமில் தான் அவங்க அதிகமாக ஜெபிக்கிறத பார்த்துருக்குறேன். சபையில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அவங்க என்னென்ன காரியங்களுக்காக யார் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கிட்டாங்களோ அந்த காரியங்களெல்லாம் அவங்க சொல்லி சொல்லி சத்தமாக ஜெபிக்கிறத, ஆண்டவரோடு அவங்க இருக்கிறத நான் அதிகமாக பார்த்துருக்குறேன். ஹல்லேலூயா. அதே போல் நாமும் தாயாக இருக்கிற நாமும் ஜெபிக்கிற தாய்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது தான். ஜெபம் இல்லாமல் ஒரு நாளை கூட அந்த குடும்பத்தில் என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியவே முடியாது. நம்மளால் கொண்டு போயிடலாம் நம்ம நினைப்போம். ஆனால் என்னைக்கு ஒரு நாள் நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறோமோ அன்னைக்கு சத்துரு என்ன பண்ணிடுவான்னா உள்ள ஏதாவது ஒரு குழப்பத்தை கொண்டு வந்துடுவான். அதனால தினந்தோறும் தேவ சமூகத்தில் கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, முக்கியமாக நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. வேற யார் ஜெபம் பண்ணுறாங்களோ இல்லையோ நமக்கு அந்த பாரம் வரணும். என்னுடைய சபையில் உள்ள பிள்ளைங்க வந்து என்னுடைய பிள்ளைகள் மாதிரி, அவங்களுக்காக நான் எவ்வளோ பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிப்பனோ அதே போல் என்னுடைய சபையில் உள்ள பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாஞ்சியோடு இருந்தால் ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னாள் ஜெபத்தோடு பிள்ளையை பெற்றெடுத்தபடியினால் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு அவங்க ஒரு தடையாகவே இருக்கலாம். அதே போல் நாமும் ஜெபத்தோடு நம்ம காணப்பட்டோன்னா, பிள்ளைகளுக்காக ஜெபித்தோன்னா ஆண்டவர் அவருடைய திட்டங்களை பிள்ளைகளை கொண்டு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. 4வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சாரிபாத் விதவை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 1 ராஜாக்கள்
17ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலேருந்து 16வது வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீடுகளில் போய் வாசித்து கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8லிருந்து 16 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. சாரிபாத் விதவையை பற்றியதான சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாரிபாத் விதவை எப்படி அவங்க எப்படிப்பட்ட தாயாக அந்த இடத்துல காணப்பட்டாங்க அப்படின்னா, அவன் தேவனுடைய ஊழியக்காரன் அந்த இடத்துல என்ன கேட்குறாருன்னா, குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்குறார். ஆனால் அவங்களிடத்துல எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்க உட்கார்ந்துருக்குறாங்க. தோசை போடுறதுக்கு ஒரே ஒரு கரண்டி மாவு தான் இருக்குயா அப்படின்னு சொல்கிற நிலமையில் என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க. ஆனால் அந்த தேவனுடைய மனுஷன் என்ன கேட்குறாருன்னா, முதல்ல எனக்கு ஒரு தோசையை சுட்டுட்டு வாம்மா. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், அவர்கிட்ட நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் உள்ளே போய் தண்ணி தான் கேட்டார், மறுபடியும் தோசை சுட்டுவான்னு கேட்குறாரு. இருக்கிறதே ஒரு கரண்டி மாவு, அதிலே நம்மளே சாப்பிட்டுட்டு சாகலான்னு நினச்சா இவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக முறுமுறுப்போம் இல்லையா? ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கண்டிப்பாக கொண்டு வரேன்யா அப்படின்னு சொல்லி தண்ணியும் கொடுத்தாங்க. இல்லாத ஒரு காரியம் தான், அவங்களுக்கு இல்லை. ஆனாலும் தேவனுடைய மனுஷன், ஆண்டவர் அனுப்பின மனுஷன், அவரை முதல்ல போஷிப்போன்னு சொல்லி கொடுத்ததுனால ஆண்டவர் அவங்கள நிறைவாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. 15வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்கள். 15வது வசனம். ஹல்லேலூயா. அவங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன், ஆண்டவர் அனுப்பின மனுஷன் போய் முதல்ல எனக்கு ஒரு அடையை சுட்டுட்டு வாமான்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிந்த ஒரு தாயாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. நம்ம யோசித்து பார்ப்போம், அந்த நாளில் கீழ்ப்படுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா? ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறாருன்னா, அவருக்கு முதலாவது கீழ்ப்படியணும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம காணப்படணும். மூன்றாவதாக நம்ம சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படணும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், புருஷனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். மனைவிகளே சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. புருஷர்களே நீங்கள் மனைவிக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லலை, அவங்கள அன்பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனைவிகள் தான் யாருக்கு கீழ்ப்படியணும், புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த கீழ்ப்படிதல் உள்ள உள்ளம் அந்த தாய்கிட்ட இருந்ததுனால ஆண்டவர் அந்த கீழ்ப்படிதலை பார்த்து அவர்களுடைய அந்த பஞ்சகாலம் முடியும் வரையிலும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா திருப்தியாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. சாப்பிட்டு திருப்தியாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு நிறைவை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம கீழ்ப்படுகிறத பார்த்து தான் நம்மளுடைய பிள்ளைகளை என்ன செய்வாங்கன்னா அதை கற்றுக்கொள்ளுவாங்க. ஒரு பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வருகிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, இதை செய்யுங்க சகோதரியே, இதை நாளைக்கு ஆராதனை நடக்குது, இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நம்ம காணப்பட்டோன்னா அதை யார் பார்த்துட்ருக்கிறா, நம்ம பிள்ளைகள். அப்போ அவங்களும் நம்மளுடைய பாஸ்டரை கனம் பண்ணணும், அவங்களுக்கு கீழ்ப்படினுங்கிற எண்ணம் அந்த பிள்ளைங்களுக்கு வரும். அதே போல் புருஷருக்கு கீழ்ப்படிங்கள்னு தேவன் சொல்லுகிறார். அப்போது அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவங்க சொல்கிறதுக்கெல்லாம் எப்படி தலையாட்டணும், புருஷர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு தலையாட்டணும்னு சொல்லியிருக்காங்களே இல்லையா? அதனால் ஆமான்னு சொல்லுகிறத மாத்திரம் நம்ம செஞ்சோன்னா பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க, அதை கற்றுக்கொள்ளுகிறாங்க. அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா பிள்ளைகளும் என்ன செய்வாங்கன்னா அதே மாதிரி தான் வளருவாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் பிள்ளைங்கள்ட்ட என்ன குணங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறீங்களோ, இப்படி செய்யாதன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறீங்களோ யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை யார் செய்கிறவங்களா இருப்போம்னா நம்ம செய்கிறவங்களா இருப்போம். என்னுடைய மூத்த மகன் சொல்லுவான், முதல்ல நீங்கள் செய்யுங்க அப்புறமா எனக்கு சொல்லுங்கள் அப்படிமா. அதனால் நம்ம அதை சிந்தித்து பார்த்தா நமக்கே தெரியும், ஆமாம் இந்த காரியம் என்னிடத்துலேருந்து தான் வந்திருக்குது, அப்போ நான் முதல்ல அதை என்ன செய்யணும், சரி பண்ணணும். அப்படின்னா தான் அந்த பிள்ளைகள் அதை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். கீழ்ப்பிடுதல் மாத்திரமல்ல, எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் ஒருத்தவங்களை வர்றாங்க வீட்டுக்கு உபசரிக்கணுங்கிற சிந்தை எப்படி வரும்னா அந்த பிள்ளைகள் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம எப்படி உபசரிக்கிறோமோ அதே போல தான் பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா மற்றவர்களை உபசரிப்பாங்க. இப்போ கூட பார்த்தோம்ல, ஒரு பாப்பா எவ்வளோ அழகாக பாடல் பாடினா, கண்டிப்பாக அவளுடைய அப்பாவோ அவங்க அம்மாவோ யாராவது ஒருவர் எப்படி இருப்பாங்கன்னா நல்ல பாடல் பாடக்கூடிய ஒருத்தவங்களாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க, நான் விசுவாசிக்கிறேன். அவங்களுடைய குணங்கள் அப்படியே அந்த குழந்தைக்குள்ளே வந்திருக்கிறது. எவ்வளோ சின்சியராக
சும்மா பாடுற பிள்ளைங்கள நம்ம பார்த்துருக்குறோம், டான்ஸ் ஆடிக்கிட்டே சும்மா விளையாட்டுக்கு பாடுற பிள்ளைங்கள பார்த்துருக்குறோம். சின்சியராக எந்த இடத்துல நிற்கிறோம், எப்படி நிற்கணும், எப்படி பாடணும். சூப்பர். ஆண்டவர் உன்னை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக உன்னுடைய எதிர்காலத்தில் ஆண்டவர் வந்து உயர்த்தும் போது நீ சாட்சி சொல்லுவ, ஆண்டவர் வந்து எனக்கு நல்ல ஒரு தகப்பனையும் தாயையும் தந்திருக்கிறார் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அந்த குணங்கள் அப்படியே நம்மளுடைய சுபாவங்கள் வந்து நமக்குள்ளாக அப்படியே காணப்படும். நம்ம தாய் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம இருப்போம். அதே போல் நம்மளும் நம்மளுடைய சுபாவங்களை எப்படி நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி தான் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறத அவங்க பார்ப்பாங்க, தேவனுடைய மனுஷர்களுக்கு கீழ்ப்படுகிறத அவங்க பார்ப்பாங்க, புருஷர்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறத அவங்க பார்ப்பாங்க. அதை பார்த்து அவர்கள் தங்களுடைய காரியங்களை நல்லா கொண்டு வரணும், நல்ல பிள்ளைகளாக வரணும். அவங்களுடைய காலங்கள் எதிர்காலங்கள் வரும்போது அவங்களும் அவங்க புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும்னு நம்ம விரும்பினோன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணாதிசயம் நம்ம வாழ்க்கையில் காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நம்ம அநேக காரியங்களை நம்ம இந்த நாளில் தியானித்தோம். 4 பேரை குறித்து பார்த்தோம். முதலாவதாக நீங்கள் சொல்கிறீங்களா, சாராளை பற்றி பார்த்தோம். எப்படிப்பட்ட தாயாக இருந்தாங்கன்னா விசுவாசமுள்ள தாயாக இருந்தாங்க. இரண்டாவதாக யோகபேத்தை பற்றி பார்த்தோம். எப்படிப்பட்ட தாயாக இருந்தாங்கன்னா பாதுகாத்த தாயாக இருந்தாங்க, சத்ருவின் கைகளிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்கிற தாயாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்த்தோம் அன்னாள் ஜெபிக்கிற தாயாக இருந்தாங்க. நான்காவதாக சாரிபாத் விதவை, அவங்க ஒரு கீழ்ப்படிதல் உள்ள தாயாக காணப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த தாய்மார்கள் தினம்னால தாய்க்கு மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க, தகப்பன்மார்களுக்கு சொல்கிறேன். சாராள் பார்த்திங்கன்னா, சாராளுடைய கணவர் பேர் ஆபிரகாம். ஆபிரகாம் வந்து சாராள் இவ்வளோ விசுவாசம் உள்ளவங்களாக காணப்படுறதுக்கு ஆபிரகாமும் ஒரு காரணமாக இருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் தகப்பன்மார்கள் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. இந்த தகப்பன்மார்கள் வந்து எப்படிப்பட்ட விசுவாசத்தை வச்சுருக்கிறாங்களோ அதே விசுவாசம் இந்த ஒய்ஃபுக்கும் என்ன செஞ்சிடும், கண்டிப்பாக வந்துடும் இல்லையா? அப்போது ஆபிரகாம் எவ்வளோ விசுவாசம் உள்ளவராக இருந்தாருன்னா, ஆண்டவர் வந்து நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு சந்ததியை. அப்போ எவ்வளோ ஒரு விசுவாசம் உள்ளவராக இருந்ததுனால தான் சாராளால் விசுவாசமாக இருக்க முடிந்தது. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட தேவன் மேலே உள்ள விசுவாசம் உங்களிடத்துலையும் காணப்படும். நீங்களும் பிள்ளைகளிடத்தில் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசுங்க. அப்போது பிள்ளைகளை கண்டிப்பாக அவங்க ஒரு சேலஞ்ச் உள்ள பிள்ளைங்களா, நிறைய காரியங்களை சாதிக்கிற பிள்ளைங்களா கண்டிப்பாக வருவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா யோகபெத்தை பார்த்திங்கன்னா அவங்களுடைய கணவனும் அதில் வந்து பாதுகாக்கிறதுல உதவி செஞ்சாங்கன்னு பார்க்குறோம். அந்த வசனத்தில் பாருங்களேன், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்குது, தாய் தகப்பன்மார் அவங்க பாதுகாத்தாங்கன்னு. அதனால் யோகபெத்து மட்டும் இல்லை, தகப்பனும் என்ன செஞ்சுருக்கிறாரு, அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுல ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இப்போ எல்லாம் தாய்க்கு யாரெல்லாம் நல்ல ஹெல்ப் பண்ணுறவங்களாம் இருக்கிறீங்க? கை தூக்க சொல்கிறாங்களேன்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ உள்ள ஆட்கள்லாம் ஹெல்ப் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனாலும் எல்லா நேரத்துலையும் இல்லை. ஆனால் நம்ம சில காரியங்களை வந்து அவங்க உதவி தேவைப்படும் போதெல்லாம் நம்ம உதவியாக இருந்தோம் அப்படின்னா பிள்ளைகளை ஒன்று போல சேர்ந்து வளர்ப்பதற்கு அது ஒரு சாதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்கு, சத்ருவின் கையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு தாயும் உதவியாக இருந்தாங்க, தகப்பனும் உதவியாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. அண்ணாளை பாருங்க, அண்ணாள் போய் ஜெபித்து அந்த பிள்ளையை பெற்றுக்கொள்ளுகிறாங்கன்னா, அவங்க அண்ணாளுடைய கணவன் வந்து என்ன சொன்னார், ஏம்மா அழுகிற, பிள்ளை இல்லைன்ட்டு, நான் உனக்கு போதும்லன்னு சொன்னார். இன்றைக்கி எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் உனக்கு போதும்லன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்கள், அவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நம்மளுடைய மனைவி என்ன சூழ்நிலை இருக்கிறாங்கங்கிறத அறிந்து மனதில் அவங்கள புரிந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல ஜெபிக்கிறவங்களாய், நல்ல சந்தோஷமாய் கர்த்தருடைய வேலைகளை செய்கிறவங்களாக அவங்க வளர்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதே போல் சாரிபாத் விதவை அந்த சம்பவத்தில் நம்ம பார்த்தோம். கீழ்ப்படுதல் உள்ள தாய்,
அதே போல் தாய் மாத்திர கீழ்ப்படுதலாக இல்லை, தகப்பனும் எப்படி இருக்கணும்னா தேவனுக்கு கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய், நம்ம வீட்டுக்கு வர்றவங்களாக இருந்தாலும் நம்ம பாஸ்டராக இருந்தாலும் எப்படி கனம் பண்ணுகிறோமோ அதே போல் பிள்ளைகளும் அதை கற்றுக்கொள்கிறார்கள். அப்போ பிள்ளைகள் வாலிபர்கள் எங்களுக்கு வார்த்தை இல்லையான்னு நினச்சிடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை இருக்கிறது. 2வது காரியத்தில் நம்ம பார்த்தோம், யோகபெத்தை வந்து மோசையை எப்படி பாதுகாத்தாங்க சத்ருவின் கைகளில். அதனால் உங்களுடைய தாய் தகப்பன்மார் படுகிற பிரயாசங்கிறது சாதாரண பிரயாசம் கிடையாது. அவர்கள் உங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சாக்ரிஃபைஸ் ஆன லைஃப்பை தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எப்படி தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு வந்து அவங்க அம்மா மறைச்சு நீ புத்திசாலின்னு சொன்னாங்க. அவங்க டீச்சர் சொன்னது எதிரான வார்த்தைகள் தான், ஆனால் அவங்க வந்து அதை மாற்றி சொல்லி நீ நல்லா வரணும்ப்பான்னு சொல்லி சொன்னது போல் உங்களுடைய தாயும் தகப்பனும் நிறைய விஷயங்களை உங்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லாமல் மறைச்சு அதுலேயும் அவங்க போராடி உங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் எப்படிப்பட்ட வாலிபர்களாக நீங்கள் இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், இந்த காலத்தில் இருக்கிற அநேக பாவங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்கிறவர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் வருங்காலத்தில் மோசே போல் ஒரு பெரிய தலைவர்களாய் வர முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒரு விசை ஜெபிப்போமா. நாம் எல்லாவற்றையும் தெரிந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விசை தாழ்த்துவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை மாற்றுங்கப்பா. நிறைய காரியங்களை நீங்கள் சொன்னீங்க, அதில் நான் சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், ஆனாலும் ஆண்டவரே இந்த காரியம் என்னிடத்துல இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த நாளிலே கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாய் மாற ஆசைப்படுகிறேன் கர்த்தாவே. நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் நான் ஃபாலோ பண்ண விரும்புகிறேன் தகப்பனே. எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விசை கேளுங்க. ஆண்டவரே, நான் ஒரு விசுவாசம் உள்ள தாயாக இருக்கணும், விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவளாக இருக்கணும். என்னுடைய வார்த்தைகள் பிள்ளைகளையோ மற்றவங்களை காயப்படுத்ததாக இருக்கக்கூடாது. விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நான் பேசுகிறவளாய் காணப்படணும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இந்த நேரத்தில் கேட்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒரு சத்ருவின் கைகளிலிருந்து பாதுகாக்கிற தாயாய் நான் காணப்படணும். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ரொம்ப கவனமாக என் பிள்ளைகளை நான் பாதுகாக்க என் தேவன் எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற தாயாக இருக்கணும். அதிகாலையிலே எல்லாரும் எழும்புறதுக்கு முன்பதாக எழும்பி முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு, என் தேவனே, என் குடும்பத்தை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது, என் பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே ஒழுங்கும் கிரமமாய் வளர்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தாயாய் நான் காணப்பட வேண்டும். இதுவரைக்கும் ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் இடத்துல இல்லை என்றால் ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். நம்ம ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் தேவையான வார்த்தைகளை நம்மோடு கூட பேசுகிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் குடும்பங்களில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒரு ஜெபிக்கிற பெற்றோராக, ஜெபிக்கிற தாயாக, கீழ்ப்படுகிற தாயாக, தேவ சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளை சத்துருவின் கையிலிருந்து விடுவிக்கிற தாயாக, விசுவாசம் உள்ள தாயாக நாம் காணப்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம அப்படியே ஜெபித்து முடிக்கலாம். கண்களை மூடி நேசிக்கிற அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
தாய் போல எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் வழி நடத்தி வருகிறீர். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயை போல ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் காட்டுகிற உம்முடைய அன்பிற்காக, பாசத்திற்காக, நேசத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், சில சமயங்களில் எங்களுடைய தாய் எங்களோடு இல்லாமல் இருந்தாலும், எப்போது எங்களோடு கூட இருக்கிற தாயாக ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிற ஒரு தாயினுடைய பாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிற தேவனாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக, எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் ஆண்டவரே, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற வார்த்தையின்படி, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்ற வார்த்தையின்படி, ஆண்டவரே தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் என்ற வசனத்தின்படி, ஆண்டவரே ஒவ்வொரு பெண்களையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் எல்லா பெண்களோடு இருப்பதாக. கேட்ட வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்யப்படுற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை நாட்பரியந்தம் என்று இருப்பதாக.